18-1-1973 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு சமநிலை மற்றும் அருகாமையின் நிலை. பாப் தாதாவிற்கு சமமாக சுய கௌரவம் உடையவராக, சுய தர்ஷன சக்கரதாரியாக மற்றும் பணிவுடையவராக இருக்கிறீர்களா? எவ்வளவிற்கு இந்த விசேஷ தாரணைகளில் சமமாக ஆகிக்கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவே நேரத்தை அருகில் கொண்டு வருவீர்கள். நேரத்தை தெரிந்து கொள்வதற்காக, அதாவது இப்பொழுது இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது உங்களுடைய தாரணைகளின் சமநிலையின் ஆதாரத்தில் இருக்கிறது. நேரம் எவ்வளவு அருகில் இருக்கிறது என்று இப்பொழுது சொல்லுங்கள். சமநிலையில் அருகில் இருக்கிறீர்கள் என்றால் நேரத்திலும் அருகில் இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியின் இடையே உங்களை நீங்களே தெரிந்து கொள்வதற்கு மற்றும் தன் மூலமாக சமயத்தை தெரிந்து கொள்வதற்கான நேரம் கிடைத்திருக்கிறது. இந்த விசேஷ மாதத்திற்குள் 2 முக்கியமான விஷயங்களை முக்கிய ரூபத்தில், லட்சியத்தின் ரூபத்தில் எதிரில் வைக்க வேண்டும். அது எது? ஒன்று அன்பு, மற்றொன்று அன்பிலேயே ஐக்கியமாகி இருப்பது. காரியத்தில், பேச்சில், உறவு நெருக்கத்தில், அன்பு, நினைவு மற்றும் நிலையில் அன்பில் ஒன்றர கலந்துவிடும் நிலை இருக்க வேண்டும். யார் எவ்வளவு அன்பு நிறைந்தவராக இருப்பாரோ அவர் அவ்வளவே அன்பில் ஒன்று கலந்துவிட முடியும். இந்த அன்பில் ஒன்றர கலந்துவிடும் நிலையை மனித ஆத்மாக்கள் ஒன்றர கலந்துவிடும் நிலை என்று கூறிவிட்டார்கள். தந்தை மேல் அன்பு என்பதை அகற்றிவிட்டு ஒன்றர கலந்து விடுவது என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டார்கள். அப்படி இந்த மாதத்திற்குள் இந்த 2 முக்கிய விசேஷங்களை தாரணை செய்து பாப் தாதாவிற்கு சமமாக ஆக வேண்டும். பாப் தாதாவின் முக்கிய விசேஷமே உங்கள் அனைவரையும் விசேஷமானவராக ஆக்கினார், அனைத்தையும் மறக்கச் செய்தார் மற்றும் ஆத்ம அபிமானியாக ஆக்கினார் என்பதுதான். இதுதான் அன்பு மற்றும் அன்பில் ஒன்றர கலந்து விடுவது. அன்பானது உங்கள் அனைவரையும் ஒரு நொடியில் 5000 வருடத்தின் மறந்துவிட்ட விஷயங்களை நினைவில் கொண்டு வந்தது. அனைத்து உறவிலும் கொண்டு வந்தது. அனைத்தையும் தியாகம் செய்பவராக ஆக்கியது. தந்தை ஒரே ஒரு விசேஷத்தின் மூலம் ஒரே நொடியில் தன்னுடையவராக ஆக்கினார் என்றால், நீங்கள் அனைவரும் கூட இந்த விசேஷத்தை தாரணை செய்து தந்தைக்கு சமமாக ஆக்கியிருக்கிறீர்களா? சாக்கார பாபாவில் இந்த விசேஷத்தை பர்சன்டேஜில் பார்க்கவில்லை, மிகவும் பர்ஃபெக்டான நிலையில் பார்த்தோம் என்றால், விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்களும் மற்றும் தந்தைக்கு சமமாக இருக்கும் ஆத்மாக்களும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும். இந்த முக்கிய விசேஷத்தில் பர்சன்டேஜ் இருக்க வேண்டாம், பர்ஃபெக்ட் ஆக வேண்டும். ஏனென்றால் இதன் மூலமாகத்தான் அனைத்து ஆத்மாக்களின் பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிட முடியும். அதிர்ஷ்ட பூட்டின் சாவி எது? அன்பு. அன்புதான் லாக்கின் கீ ஆகும். இது மாஸ்டர் கீ ஆகும். तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ। देखो तुम्हारा एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर राजयोग है। बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा। तो